Hello everyone. Welcome to Inspire short lecture series in science. இது measurement என்ற டாபிக்ல 11th grade physics first lecture. நிறைய repetition இருக்கு, அதனால அதெல்லாம் நம்ம skip பண்ணுவோம். Let's jump in. The agenda for this lecture, we are going to cover some ground. Previous lecturesல என்னென்ன cover பண்ணிருக்கோம் அது உங்க syllabusல இருக்குங்கிறத பார்ப்போமா இல்ல. இது ரொம்ப superficial-ஆ தான் பண்ணுவோம். அடுத்தது வந்து we are going to look at measuring distances using trigonometry and then measuring large distances using parallax. இது ரெண்டு தான் மெயினாக நம்ம கவர் பண்ணாத டாபிக் இப்போ வரைக்கும். மோஸ்ட்லி +1 மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா it is a recap of 8th grade 9th grade measurement syllabus. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் measuring time, large distance units, precision measurement using instruments like vernier caliper or screw gauge, measuring mass, accuracy and precision concepts. இதெல்லாம் உங்களுக்கு +1ல இருக்கு. இதே கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு 8th கிரேட்லயும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 9th கிரேட்ல வந்திருக்கு. precision measurement and massலாம். large units 9th கிரேட்ல இருக்கு. measuring time 9th grade 8th grade ரெண்டுத்துலயுமே இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். I have given the links below in the text section. ஸோ ஏதாவது questions இதிலெல்லாம் இருந்ததுன்னா டைரெக்டாக அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்க. I will address them. Now we go to the meat of the issue. Measuring distances using trigonometry. Trigonometryனா என்ன? ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டை பற்றின ஸ்டடி trigonometry. பேசிக்காக ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து 3 மெஷரில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். We need either 3 distances, we need 3 angles. However, then the triangles can only be defined in terms of angles. The size is not defined. We can have a combination of distances and angles. Okay, so what will happen is if I knew an angle and 2 distances, then I can find out what is the third distance. Or if I knew 2 angles and 1 distance, I can then predict this distance and this distance. So நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸும் 2 ஆங்கிளும் இல்லை ஒரு ஆங்கிள் 2 டிஸ்டன்ஸ் கிடச்சதுன்னா அந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். This is the theory, right? We are going to assume that உங்களுக்கு trigonometry தெரியும்னு. sin theta, cos theta, tan theta இதோட பேசிக்ஸ் எல்லாம் இங்கே நான் கவர் பண்ணல. இதெல்லாம் நான் வந்து டேர்ம்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதிலெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுனாக்கா ப்ளீஸ் ப்ரஷ் அப் ஆன் யுவர் primary trigonometry text. Okay, so இதில் ஒரு 2 விஷயம் நம்ம பார்த்துக்கணும். This is also called the adjacent side. This is called the opposite side. Basically people also call it run and raise. ரன்னாக்கா நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளில் இப்படி போக போக இது எவ்வளவு தூரம் போகிறீங்கன்னு. நீங்கள் இப்படி தூரம் போக போக எவ்வளவு இது மேலே ஏறுதுங்கிற அந்த கணக்கு தான் ரேஸ். ஸோ measuring distances of or heights of objects particularly becomes a problem of understanding the raise or the opposite side, knowing the run and the angle. இது நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடுத்தது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 ஏதோ ஒரு மரமோ இல்லை ஒரு டவரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டவரோட பேஸ்லேருந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ரைட்டா? இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு தீட்டான்னு வச்சுக்கோங்க. அது காமன் இது, ரைட்டா? லெட்ஸ் சே we have theta for the angle. இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வைக்கிறீங்க, சரியா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் தீட்டா 45 இருந்ததுன்னா 45 degrees, ரைட்டா? நம்ம வந்து ஈவன் தோ we do a lot of measurement in radians, இங்கே டிகிரி எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது ரைட் ட்ரையாங்கிள் எனக்கு, சரியா? ஸோ இது 45 degrees, இது 90 degrees,
ட்ரையாங்கிளில் மொத்தம் 180 டிகிரி 180 டிகிரிஸ் தான் இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தனாக்கா 135 டிகிரி ஆச்சு. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 தான் இருக்க முடியும். சரியா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குனாக்கா அதுக்கான டிஸ்டன்சஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். திஸ் இஸ் பேசிக் ட்ரையாங்கிள் ஜியோமெட்ரி. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஹைட்டும் எக்ஸாக தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதை சிம்பிளாக சொல்லணும்னாக்கா once I know the angle theta then and the run x, height h equals x tan theta. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ when theta is 45 நம்ம கணக்கு வந்து இப்போ போட்டு பார்ப்போம். theta is 45 or pi by 4 radians. I will say tan theta equals 1. Therefore h equals x into 1 equals x. கரெக்டாக வந்துடுச்சு நம்ம கணக்கு. So this is how we calculate it, right? Now we are going to go over it. இதில் வந்து உங்கள் சிலபஸில் கவர் பண்ணாத ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆள் இங்கே நின்றுட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு தான் கண்ணுக்கு நேராக ஒரு செக்ஸ்டன்ட்டுங்கிறது தான் வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுற ஒரு கருவி. நான் வந்து இதை பார்த்துட்டு திஸ் இஸ் மை ரன் வெதர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இங்கே 0 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து 1.6 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கணக்குக்கு ஹைட்டில், ரைட்டா? நான் எங்கேருந்து மெஷர் பண்ணாலும் என்னோட எந்த ஹைட்டில் மெஷர் பண்ணாலும் என்னோட ரன் ஒன்றா தான் இருக்க போகுது. பேசிக்காக இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆள் நிற்கிற இடத்துக்கு. சரியா? ஆனால் பாருங்க, இந்த இது தீட்டா பிரைம்னு ஒரு ஆங்கிள் இங்கேருந்து மெஷர் பண்ணுறாரு. ஹைட் ஆஃப் த டவருக்கு வந்து தீட்டா பிரைம்னு ஒரு ஆங்கிள் வருது எனக்கு. சரியா? அதே இது கால்லேருந்து மெஷர் பண்ணேன்னா தீட்டான்னு ஒரு ஆங்கிள் வருது. சரியா? யூ கேன் கிளியர்லி சி தீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு தீட்டா பிரைம். ஸோ ஒன் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அ பேரலாக்ஸ் எரர். பேசிக்காக இந்த எரரை தான் நம்ம வந்து அடுத்தது யூஸ் பண்ணுவோம். பட் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, நான் பார்க்குற இடத்துலேருந்து மெஷர் பண்ணுறதுக்கும் அது உண்மையாக இருக்கிற இடத்துலேருந்து மெஷர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். சரியா? இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கே வரும்னா, அந்த காலத்தில் வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இருக்கும். பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவில் என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கே வந்து லென்ஸ் கொடுத்துருப்பான், அப்புறம் இந்த மூலையில் ஒரு வியூ ஃபைண்டர் குட்டியாக ஒன்று இருக்கும். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வியூ ஃபைண்டர் இப்படி ஒரு ஃப்ளாஷ் வேறு இருக்கும், அது மேலே ரொம்ப அக்லியாக இருக்கும், பார்க்கறதுக்கே செம்ம அசிங்கமாக இருக்கும். அந்த கேமரானா வேலை பண்ணும், உள்ள ஃபில்ம் ரோல்லாம் போட்டு எடுக்கணும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்கள் லென்ஸ் இங்கேருந்து பார்க்கும். சரியா? லென்ஸோட வியூ வந்து இப்படி இருக்கும், உங்களோட வியூ ஃபைண்டரில் பார்க்கறது இப்படி இருக்கும். ரைட்டா? ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் க்ளோஸ் அப் போக போக வாட் யூ see through the viewfinder is not what your camera is seeing through the lens. This is why DSLRs are very big. Okay, now we apply the same thing here and ask the question, மெஷர் பண்ணுற அந்த டிஃபரன்ஸ் இன் ஹைட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இந்த ஹைட்டு ஹெச் ப்ரைம்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டு டோட்டல் ஹைட்டை ஹெச்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எரர் இ இஸ் ஹெச் மைனஸ் ஹெச் ப்ரைம். இந்த டிஃபரன்ஸ் இன் ஹைட்டு how big is it when compared to the object that we are measuring? If this tower is say 500 feet, சரிங்களா, இந்த distance வந்து yes it will create a error, but நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா 5 அடி approximately. So the difference error that we are calculating is going to be 500 minus 5 equals 495 feet. Okay, நம்ம வந்து 500 மெஷர் பண்ணுறதுக்குள்ள 495 மெஷர் பண்ணுறோம். தட்ஸ் அபவுட் 99%. ஸோ த எரர் மார்ஜின் இஸ் வெரி லோ. இந்த மாதிரி கேசஸில் இட் வில் ஒர்க். பட் இப்போ உங்கள் கம்பத்தோட ஹைட் வந்து 20 அடின்னு வச்சுக்கோங்க, 20 feet இருந்துச்சுன்னா 5 feet is a large number, 25%. Then your error margins are going to be much larger. சரியா? So this comes back to what we were talking about in our vernier caliper experiment. Zero error.
இதுவும் ஒரு விதமான ஜீரோ எரர் தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நான் வந்து எப்படி ஜீரோ எரர் சொல்கிறேன், என்னோட y ஆக்சிஸ் ஜீரோ இங்கே இருக்குது, ஹைட் ஜீரோ இந்த இடம், பட் நான் ஹைட்டை மெஷர் பண்ணுறது இந்த இடத்துலேருந்து பண்ணுறேன். I have to compensate. I can compensate in two ways. One, the simplest way, I just find the height difference. 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கும் என்ன difference இருக்கு, 1.6 meters இருக்கு. சரி, இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ h prime calculate பண்ணிட்டு, because I can measure this height from the ground, all I have to do is h prime and I know the error, so h equals error plus h prime. முடிஞ்சிடுச்சு, சிம்பிளான வழி. இன்னொரு வழி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இது அப்ராக்சிமேஷனாக போயிடும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, then set your sextant at h equals 0 and then calculate your angle. These are the two ways to manage this. Okay, let's move on. இன்னொரு ஒரு out of syllabus but interesting way. I'm surprised they don't have it in your book. You can actually use a parallel source of light and compare it. For example, இப்போ இதுதான் leaning tower of Pisaன்னு வச்சுக்கோங்க இது. ஓகே, இதுக்கு வந்து மத்தியானம் 11 மணிக்கு இவ்வளவு ஷேடோ வருதுங்க. நான் அதே நேரத்துக்கு ஒரு ஆளை நிற்க வச்சு ஷேடோவை மெஷர் பண்ணிட்டேன்னா ஆளோட ஹைட் எனக்கு தெரியும். தென் மெஷரிங் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் வெரி ட்ரிவியல். ஹைட் 1 பை ஷேடோ 1 ஈக்குவல்ஸ் ஹைட் 2 பை ஷேடோ 2. அவ்வளோதான். அப்போ வந்து ஹைட் 1 ஈக்குவல்ஸ் லென்த் ஆஃப் ஷேடோ 1 இன்டூ h2 பை s2 போட்டேன்னா எனக்கு வந்துடும். பயங்கர ரொம்ப ட்ரிவியல் கால்குலேஷன் இது. ஆனால் இதில் 2 அசம்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த டவரும் இதோட ஷேடோவும் இந்த ஆளோட ஷேடோவும் ஃப்ளாட்டாக இருக்கணும், ஒரே லேண்டில் இருக்கணும், அது ஃப்ளாட்டாக இருக்கணும். ஒரு அசம்ஷன். ரெண்டாவது அசம்ஷன், the light source has to be sufficiently far away for it to be parallel on both the objects. So for example, நான் இப்போ இங்கே லைட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கேக்கும் லைட் இங்கே வர்றதுக்கும் டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. தென் தே ஆர் நாட் பேரலல். வேறஸ் நீங்கள் சன்லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா then they can be considered parallel. அதனால this will work for light source that is far away and for objects on a flat piece of land. இது base வந்து flat-ஆ இருக்கும். இதை வச்சு let's move on. The next thing is parallax. So we just saw parallax error here, right? நம்ம வந்து இதில் பார்த்தோம், இந்த கேமராவில் எரர் பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பேரலாக்ஸை கொஞ்சம் பெருசாக இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு கேமரா ஒரு லென்ஸ்னு பார்க்காம, வியூ ஃபைண்டர்னு பார்க்காம, நான் வந்து பூமியோட 2 சைடில், இது எர்த் சரியா,